இந்த பெண்ணாக பிறந்தவள் என்ன பாவத்தை செய்தாரோ இந்த சின்ன திருவள் இறந்து போன பிணத்திற்கு விதியை மதியால் வெல்லலாம் என்று இதுவரை நாம் எத்தனையோ திருமணங்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ திருமணங்களுக்கு வாழ்த்தளித்திருக்கிறோம். ஆனால் இங்கு நடக்க போகின்ற திருமணம் ஒரு இறந்து போன பிணத்திற்கு ஒரு பெண்ணுக்கு இந்த தங்க தாமரத்திற்கு அர்ச்சனை பூக்கள் இருக்கின்றன. நாம் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் நம்மால் எந்த ஒரு பொருளுதவி செய்து இந்த அர்ச்சனை பூக்களை இந்த திருமண தம்பதியில் வாழ்த்தினார். இதில் யாராகி நல்வனதாகி அவர்களால் இறந்து போன இந்த பிணம் மீண்டும் உயிர் வந்தாலும் வரலாம். தயவு செய்து எழுந்து வந்து இந்த அர்ச்சனை பூக்கள் எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்மா பத்மாவதி, மாணவ மணிவிளக்கே, மாசற்ற மாணிக்கவி, பெண் குலத்தின் பொன் விளக்கே, என் மகன் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து விட்டார். அம்மா, பெண்களாக பிறந்து விட்டால் பெண்களுக்கு பிறந்த வீடே சதமல்ல, பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு சென்றால் தான் பெருமை. அப்படி செல்கிற காலத்திலே தாய் வீட்டிலிருந்து சீதனமாகவே 5 முகம் படைத்து ஒரு குத்துவிளக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள். அவற்றுடைய மாமியார் இல்லத்திற்கு எடுத்துச் செல்கிறாள். அவள் மாமியால் வரவழைக்கிறார். என் மருமகளே, என் வீட்டுக்கு வாழ வந்த திருமகளே, இந்த விளக்கை ஏற்று என்று சொல்லுகிறாள். விளக்கை ஏற்றுவது சொன்னால் எண்ணெயை விட்டு திரிய வைத்து விளக்கு ஏற்றுவது அல்ல. எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் அவள் மணப்பெண்ணா இருக்கிற காலத்திலே மனதிலே என்ன நினைத்து ஏற்றுவதும் தெரியுமா? முதல் திரியை ஏற்றுகின்ற போது இந்த குடும்பத்தில் நான் அனைவரும் அன்புடன் நடந்து ஏற்ற வேண்டும். இரண்டாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் மன உறுதியோடு வாழ்வியலை ஏற்ற வேண்டும். மூன்றாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் நிதானமாகவே செயல்படுவதை ஏற்ற வேண்டும். நான்காவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் சமயோசிதமாகவே நடத்தி செல்வியதை ஏற்ற வேண்டும். ஐந்தாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் எதிர்ந்தால் நான் சகித்துக் கொள்வதை ஏற்ற வேண்டும். அதற்காக தான் தாய் வீட்டிலிருந்து சீதனமாகவே 5 முகம் படைத்த ஒரு குத்துவிளக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள். என் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளே, விளக்கேற்ற வந்த திருமகளே, என் மகன் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டார். இனி முதல் எனக்கு அவன் மகன் அல்ல, என் மகனை உன் கரத்திலே ஒப்படைக்கிறேன் தாயி. அவனை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ இல்லையே உன் மாங்கல்ய மகிமையால் அவனை உயிர் பெற செய்வது உன் கடமையாகும். என்னை மன்னித்து விடம்மா. பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அம்மா பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது. செத்துப்பான படுத்துக்காக தாலி கேட்டிருக்காங்க. நீங்க எல்லோரும் எழுந்து வந்து அந்த பூ எடுத்து தமாவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு ஆளை முடிஞ்சது ஒரு 5-10 போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா குழந்தைகளும் தருவோம். ஐயா வாங்க, அம்மா வாங்க, யாரும் பூச்சை பண்ணாதீங்க. நீங்க வந்து மனமாற வாழ்த்தீங்கன்னா செத்துப்பான சிவமணி உயிர் ஒரு ஆள் வீழ்ந்து வந்து வரலாம். எல்லோரும் வாங்க, வாழ்த்துங்க, வாங்க வாங்க. குத்தி விளக்கு அணைந்ததம்மா, குமரிட்டு பாய்வதென்ன, சிவமணி என்ற நான் கழுத்து மறைந்ததம்மா. ஆவி பிரிந்தது, ஆயில் முடிந்தது, குடி கலைந்ததையா, உன் வாழ்வு குண்டோடு போனதையா, ஐயா குருவி பறந்ததையா. ஆவி பிரிந்தது, ஆயில் முடிந்தது, கொடி கலைந்ததையா, வாழ்வு
வாழ்வு குண்டோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா இருக்கும் பேருக்கும் உனக்குள்ள சொந்தத்துக்கும் இன்றோடு முடிந்ததையா ஐயா இன்றோடு முடிந்ததையா ஐயா இன்றோடு முடிந்ததையா ஆவி பிரிந்தது ஆகில் முடிந்தது குடி கலைந்ததையா உன் வாழ்வு குண்டோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா நிரந்தர தூக்கமையா ஐயா நிரந்தர தூக்கமையா ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது குடி கலைந்ததையா வாழ்வு குண்டோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா கொல்லியும் வைப்பேனையா ஐயா கொல்லியும் வைப்பேனையா ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது குடி கரைந்ததையா உன் வாழ்வு குண்டோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா அம்மா நான் யாருக்கு என்னம்மா பாவம் செஞ்சேன் இந்த பாவிக்கு ஏமா இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படணும் இந்த பாவி நான் எதுக்குமா பெண்ணா பிறக்கிறேன் நான் பிறந்திருக்கும் போது இருந்திருக்க கூடாதா இந்த பாவி வாழ்க்கை எப்படி ஆகுற நான் எதிர்பார்க்கல என் தாயே அம்மா போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ புவிதனில் நான் பிறந்த கர்மோ போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ அண்ணன் தம்பி இல்ல பாவி அம்மா அண்ணன் தம்பி இல்ல பாவி அம்மா அண்ணன் தம்பி இல்ல பாவி அம்மா ஆதரவே இல்ல தோழியே
அம்மா பிறப்பதே பாவம் அம்மா. பெண்ணாக பிறப்பதே பாவம் அம்மா பேதை போறானே அம்மா பெண்ணாக பிறப்பதே பாவம் அம்மா தனி மரமானே அம்மா அம்மா தனி மரமானேனே அம்மா அம்மா. தனி மரமானே அம்மா அம்மா கண்கலங்கி தவிக்குறேனே அம்மா தனி மரமானே அம்மா அம்மா ஒண்டியா பிறந்தேனே அம்மா அம்மா ஒண்டியாய் பிறந்தேனே அம்மா அம்மா. ஒண்டியா பிறந்தேனே அம்மா அம்மா உதவா கரையானேனே அம்மா ஒண்டியா பிறந்தேனே அம்மா அம்மா மாதராய் பிறப்பதே துன்பம் துன்பம் மாதராய் பிறப்பதே துன்பம் துன்பம். மாதராய் பிறப்பதே துன்பம் துன்பம் மலனியாய் இருப்பதே இன்பம் மாதராய் பிறப்பதே துன்பம் துன்பம் கதர்னவன் காதல கேட்கலையா இந்த பாவின கதர்னவன் காதல யாருலையா ராஜா என்னை எழுந்து அழாதுன்னு சொல்ல மாட்டாயா என்னை எழுந்து அழாத பத்மாவதினு சொல்ல மாட்டாயப்பா இந்த பாவிக்குன்னு வந்து பிறந்தாயா ராஜா ஐயா நான் என்னதான் உன்னை வச்சுக்கின்னு அழுதுகிட்டு இருந்தாலும் என்னை எழுந்து நீ அழாத நான் சொல்ல போறேன் அந்த பாயும் கடவுள் என் தலையில என்ன எழுதிருக்கிறானோ என் தலை எழுத்து என்னவோ அதன்படியே நடக்கட்டும் அப்பா கரந்த பல் சன்னம் போகுமா கருகிய பொருள் வருமா உடைந்தது உருவாகுமா வாழ்க்கை உள்ள மதி நிலையாகுமா அம்மா உள்ள மதி நிலையாகுமா பொட்டிறந்த பூவிழந்தேன் பூசு மஞ்சள் தான் இழந்தேன் பட்டி விட்ட மரமானே நானே பாடி ஒரு சுகங்காரனே நானே பாடி ஒரு சுகங்காரனே நீரில்ல கிணறானே நிழலில்ல மரமானே
நிம்மதிய இழந்தேரம்மா அம்மா நிம்மதிய இழந்தேரம்மா பொட்டிழந்தம் பூவிழந்தேன் பூசு மஞ்சள் தான் இழந்தேன் பட்டி விட்ட மரமானே நானே பாடி ஒரு சுகம் காணனே நானே பாடி ஒரு சுகம் காணனே அழைத்தவன் குரலுக்கு வருவேன் என்றார் இதையிலே கண்ணன் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றார் மன்